ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஜுகிஸ்பியில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ரெசிபின்னே சொல்லலாம். ஒரு சட்னி ரெசிபி தான். இது பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ பெஸ்ட்டான காம்பினேஷன் ஃபார் இட்லி அண்ட் தோசைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து காரைக்குடி ஸ்டைல் கார சட்னி தான் நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்க்க போகிறோம். அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டைலில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் எனக்காக பண்ணிவிடுங்க. அது கூடயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு, ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சைடில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லாமே உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம வீடியோஸை பார்த்துக்கலாம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் வந்து செய்யலாம். எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் அது கூட வந்து 5லேருந்து 6 பல் பூண்டு, உரிச்ச பூண்டு, இது கூடயே வந்து ஒரு 10லேருந்து 12 அளவுக்கு வந்து காஞ்ச மிளகா. நான் வந்து காஞ்ச மிளகாவும் காஷ்மீர் சில்லியும் வந்து கலந்து போட்டிருக்கேன். அப்போ நல்லா கலரும் இருக்கும், நல்லா நம்மளுக்கு வந்து காரமாகவும் இருக்கும். காஷ்மீர் சில்லி அந்தளவுக்கு காரம் இருக்காது, அதனால நம்ம வந்து நார்மல் சில்லியும் கூட வந்து காஷ்மீர் சில்லி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, 10 போட்டுக்கோங்க, இல்லை 8 கூட போட்டுக்கோங்க. பட் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு காரம் சேராது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம், கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா 4 பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பெரிய வெங்காயத்துக்கு போல் சாம்பார் வெங்காயம் கூட நீங்கள் வந்து உரிச்சு ஆட் பண்ணிக்கலாம், அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இந்த வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கார சட்னிக்கு மெயினானது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாங்க அதிகமாக டேஸ்ட் கொடுக்கறது. அதோட வந்து நம்ம காஞ்ச மிளகா, பூண்டு, இது கூட வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி, அதையும் வந்து நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியோட குவான்டிட்டி வந்து வெங்காயத்தை விட ரொம்பவே கம்மியாக இருக்கணும். வெங்காயம் தான் நம்ம டேஸ்ட் நல்லா வந்து எடுத்து கொடுக்கும் கார சட்னியில். அதனால் தக்காளி வந்து கொஞ்சமாக நான் போட்டுட்டு வெங்காயத்தை மட்டும் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி அதிகமாக போட்டிங்க அப்படின்னா புளிப்பாகிடும், தக்காளி சட்னி மாதிரி ஆகிடும். அதனால் வந்து தக்காளி வந்து ரொம்ப போடாதீங்க, ஒரே ஒரு தக்காளி போட்டாலே போதும். உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் வேணும் அப்படின்னா 1.5 தக்காளி போட்டுக்கோங்க. பட் வந்து அதுக்கு மேலே வேண்டாம். வெங்காயோட குவான்டிட்டி மட்டும்தான் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ இந்த தக்காளியும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா சாஃப்டாக வதக்கிக்கணும். இப்போ நீங்கள் பண்ணி பார்க்குறப்பே தெரியுது தக்காளி நல்லா வந்து கொல கொலன்னு ஆயிடுச்சு. இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே எல்லாமே வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு நம்மளுக்கு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது இது சட்னி செய்கிறது வந்து சிம்பிளான ப்ராசஸ் தான். ஆனால் நீங்கள் வந்து வதக்கிறத மட்டும் நல்லா வதக்கி எடுத்துருங்க, அப்போ நல்லாயிருக்கும். வெங்காயோட குவான்டிட்டியை அதிகமாக படுத்திட்டு தக்காளி வந்து 1 போட்டால் போதும். இதை மட்டும் ஞாபகமாக வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மூடி போட்டுட்டு கொஞ்சோண்டு கோர்ஸாக வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சிட்டேன். அது கூட இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் முன்னாடியிலேருந்து உப்பு போடலை, அதனால் வந்து இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அது வந்து ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வதக்கிடலாம் எண்ணெயில் போட்டு. ஸோ வந்து அதே கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடுறேன். ஆயில் நல்லா காஞ்சக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு,
கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு வந்து உளுத்தம் பருப்பு அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க அந்த ஸ்மூத்தான பேஸ்ட்ட வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். போடுறப்ப பார்த்து போடுங்க. மேல எண்ணெய் தெறிச்சிராம. இப்ப நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி, அத நம்ம வந்து நல்லா அலசி இதுல ஊத்திரலாம். ஸோ, இப்ப வந்து இந்த தண்ணிலாம் வந்து வத்தி நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம 2 நிமிஷத்துக்கு வந்து ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம பொறுமையா கிளறி விட்டுக்கலாம். இது கூட வந்து கருவேப்பில வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறப்போ நல்லா மணமா தான் இருக்கும். இந்த கார சட்னி வந்து பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பா வந்து அது யூஸ் பண்ணி செஞ்சா கலர் நல்லாருக்கும். காரத்துக்கு நம்ம சாதா சில்லியே வந்து நல்லா காரம் நம்மளுக்கு இருக்கும். இந்த மாரி வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கி நம்ம செய்றப்போ, நமக்கு கார சட்னி வந்து சூப்பரா இருக்கும். சிம்பிளா எந்த பெருசா இன்கிரீடியன்ட்ஸ் இல்ல. வீட்ல இருக்கிறதுலயே நம்ம நல்லா சூப்பரா பண்ண முடியும். இந்த மாரி நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு 2 தோசை சாப்பிடுறவங்க கண்டிப்பா 5 தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ அவ்வளோதான் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து ஆஃப் பண்ணிரலாம். அவ்வளோதான் சூப்பரான கார சட்னி ரெடி. இது பார்த்தீங்கன்னா, ஆனியன் தோசை, கீ தோசைக்கு, இட்லிக்கு எல்லாமே செமையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாரி டிஃப்ரெண்ட்டான கன்டென்ட்க்கு நம்ம சேனல்ல வந்து தவறாம எல்லா வீடியோஸும் பாருங்க. திரும்ப உங்கள இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.